பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தார் அன்புமணி ராமதாஸ். தந்தை மகன் இடையேயான மோதல் முடிவுக்கு வருமா என எதிர்பார்ப்பு. தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணியை தொடர்ந்து ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு. அமித்ஷா வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு வரும் சூழலில் ஆலோசனை. ராமதாஸை தனது சகோதரர் சந்தித்ததில் அரசியல் இல்லை என வேல்முருகன் விளக்கம். ஆறுதலுக்காகவே சந்தித்ததாக பேட்டி. பெங்களூருவில் ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டத்தை ஞாயிற்றுக்கிழமை நடத்த காவல்துறை அறிவுறுத்தியிருந்ததாக தகவல். வெளிநாட்டு வீரர்கள் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டியிருந்ததால் கிரிக்கெட் வாரியம் வற்புறுத்தி நேற்று நடத்திய நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் தகவல். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உடுமலையைச் சேர்ந்த தேவி உயிரிழப்பு. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் சோகம். கர்நாடகாவில் தக் லைஃப் படம் வெளியாகாததால் எல்லையோர தமிழக திரையரங்குகளுக்கு படையெடுத்த ரசிகர்கள். ஓசூர் திரையரங்கில் பட்டாசுகள் வெடித்து கர்நாடக ரசிகர்கள் கொண்டாட்டம். அடுத்த ஆண்டு ஏப்ரலில் தொடங்குகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2027ஆம் ஆண்டு மார்ச் வரை நடைபெறும் கணக்கெடுப்பில் சாதிவாரி விவரங்களும் சேகரிக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி போட்டு தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் பாஜகவின் சதி திட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாத ரயில்களை தயாரிக்க 1538 கோடியில் ஒப்பந்தம். 32 ரயில்களை ஆல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் தயாரித்து வழங்கும். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மணிமுத்தாறு அருவியில் குறைந்த வெள்ளப்பெருக்கு. 10 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு நாளையுடன் நிறைவு. இதுவரை 2,90,000 பேர் விண்ணப்பம். MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்ப விநியோகம். நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின் விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். பழனி முருகன் கோயிலில் நடிகர் சூர்யா வழிபாடு. முண்டியடித்துக் கொண்டு கைகுலுக்கியும் செல்ஃபி எடுத்தும் பக்தர்கள் மகிழ்ச்சி. ஆப்கானிஸ்தான், ஈரான், மியான்மர் உள்ளிட்ட 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழைய தடை. தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து வெளிநாட்டினரால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என அதிபர் டிரம்ப் கருத்து. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கொரோனா பரவல் தொடர்பாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தேவைப்பட்டால் மாஸ்க் அணி அறிவுறுத்தப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது பரவும் கொரோனா வீரியம் இல்லாதது என்று மத்திய அரசும் தமிழ்நாடு மருத்துவத்துறையும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றார். மேலும் இணை நோய் பாதிப்புள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். ஒரு ஆஸ்பத்திரிக்கு யாராவது நோய் பாதிப்புகளோடு வர்றாங்க, இதய பாதிப்போ இல்லை சிறுநீரக பாதிப்போ, நீண்ட நாள் அந்த டயபெட்டிக் அடங்காத அந்த டயபெட்டிக் பாதிப்போடு வர்றாங்க. அது இறப்புக்குள்ளாகிற அந்த சூழலில் டெஸ்ட் எடுக்கிறப்ப தனியார் மருத்துவமனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் 12-15 வகையான டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் கொரோனாவும் ஒன்று. இந்த கொரோனாங்கிற இந்த டெஸ்ட் பாதிப்பை பார்த்துட்டு அவங்க கொரோனா இறப்புங்கிற மாதிரி அறிவிச்சிடறாங்க. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பள்ளிகளில் கொரோனா பரவல் இருக்குமோ என்று பெற்றோர் மத்தியில் அச்சம் நிலவி வந்தது. திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதற்றமடையும் அளவிற்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்றார்.
தேவைப்பட்டால் பள்ளிகளில் மாஸ்க் அணிய அறிவுறுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் பேசுகிற வரைக்கும் இது பெரிய வீரியம்லாம் இல்லாத ஒரு கொரோனா, அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படி அலாமிங்காக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாகத்தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துற மாதிரியான ஒரு இதாக இல்லாத பட்சத்தில் யாருக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டால் 5 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டாலே போதுமானது என்று திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையின் மருத்துவ பேராசிரியர் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இருக்கக்கூடிய இணை நோய்கள், அவங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது, இல்லை கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறது, ஹைப்பர் டென்ஷன் இருக்க பேஷண்ட், இல்லை ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்டு, இல்லை வேறு ஏதாவது வயது மூர்ப்பின் தன்மை, இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ், நியூபார்ன் பேபிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. தற்போது பரவி வரும் கொரோனா தொற்றினால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது. எனினும் கைகளை அடிக்கடி கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், காய்ச்சல், சளி ஏற்பட்டால் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் உள்ளிட்ட வழிமுறைகள் பின்பற்றினாலே தொற்று பரவலை பெருமளவிற்கு குறைத்துவிட முடியும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதித்திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு நடத்தப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடர்ந்து தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் கூறும் நிலையில் அதை 2027ஆம் ஆண்டுக்கு தள்ளி போட்டுள்ளதன் மூலம் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க பாஜக வெளிப்படையான சதித்திட்டத்தை அறிவித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் அறிவிப்பின் மூலம் தொகுதி மறுவரையறை ஆபத்து குறித்து தான் முன்பே எச்சரித்தது இப்போது நிரூபணமாகிவிட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த சதித்திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதன் மூலம் துரோகத்திற்கு துணை போவதாகவும், டெல்லி ஆதிக்கத்தின் முன்பு அவர் அடிபணிந்து விட்டது தெள்ளத் தெளிவாகியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நியாயமான தொகுதி மறுவரையறை எனும் கோரிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு நிற்பதால் மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை அளித்தாக வேண்டும் என்றும் அந்த பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை வெளுத்து வாங்கியது. மழை இன்றும் நீடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவல்லிக்கேணி, மண்ணடி, எழும்பூர், வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. பகல் பொழுதில் வெயில் சுட்டரித்த நிலையில் இரவு நேர மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவொற்றியூர், ராயபுரம், காசிமேடு, வண்ணாரப்பேட்டை, கொடுங்கையூர், வியாசர்பாடி, கொடத்தூர், பெரம்பூர், வில்லிவாக்கம், அயனாவரம், எண்ணூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பூவிருந்தவள்ளி, செம்பரம்பாக்கம், குமணஞ்சாவடி, மதுரவாயில், போரூர், வானகரம், நெற்குன்றம் மற்றும் வடசரவாக்கத்திலும் இடியுடன் கனமழை பெய்தது. அதேபோல அம்பத்தூர், ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. அதேபோல மதுரை மாநகரையும் மழை விட்டு வைக்கவில்லை. கோரிப்பாளையம், அண்ணாநகர், மாட்டுத்தாவணி, சிம்மக்கல், பழங்காநத்தம், காலவாசல், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக கடுமையாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று கனமழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது.
இதனிடையே இன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.